மூளைச்சாவடைந்தவர்களின் வண்ண புகைப்படங்கள். 8 மாதம் கர்ப்பமாக இருந்தபோது சாலை விபத்தில் கணவனை பறிகொடுத்த மனைவி. சோகத்தின் உச்சத்திலும் கணவனின் உடல் உறுப்புகளை தானம் செய்த பெருந்தன்மை. அப்படிப்பட்ட மனிதநேயமிக்க குடும்பத்தினர் கனத்த இதயத்துடன் இழப்புகளை எண்ணி கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள்தான் இவை. மனித உடல் உறுப்பு தானத்தையொட்டி தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் சார்பாக உடல் உறுப்புகளை தானமாக அளித்த 253 குடும்பத்தினரை கௌரவிக்கும் விதமாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்புகளை தானம் கொடுத்த கொடையாளிகளின் குடும்பத்தினரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சால்வை அணிவித்து கௌரவித்தார். திருத்தணி அடுத்த ஆர்கேபேட்டை பகுதியை சேர்ந்த 22 வயதான புருஷோத்தமன் என்பவர் தன் நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் 3 பேருடன் சென்றபோது திருத்தணி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கி மூளைச்சாவடைந்தார். அவரது உடல் உறுப்புகள் தானம் கொடுக்கப்பட்டன. பிரண்டம் கூட போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டான். திருப்பதி ரோடு திருத்தணி பக்கம் தான் ஆக்சிடென்ட் ஆகி தவறி போயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனோம், போய்க்கல, தவறிட்டான் எங்களை விட்டு. சின்ன சேலத்தைச் சேர்ந்த பழனிவேல் 8 மாதம் கர்ப்பமாக இருந்த தன் மனைவி ஐஸ்வர்யாவை ரயிலில் சென்னைக்கு அனுப்பி வைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்னை வந்தார். அப்போது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கிளம்பாக்கத்தில் நடந்த சாலை விபத்தில் சிக்கிய பழனிவேல் மூளைச்சாவு அடைந்ததால் உடல் உறுப்புகள் தானமாக கொடுக்கப்பட்டன. நாங்கள் லவ் வித் இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். அப்புறம் நான் அப்போ 8 months ஃபர்ஸ்ட் பேபி தான். ட்வின்ஸ் லாஸ்ட் இயர் இந்த டைமுக்குலாம் ட்வின் பேபின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஃபாரின்லேயும் ஜாப் கிடச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கால் வருது March 1 தான். ஆனால் 28 மார்னிங்கே இப்படி ஆயிடுச்சு. தான் பெற்ற இரட்டை குழந்தைகளை பாசத்துடன் கொஞ்சி விளையாட கணவன் இல்லையே என்ற தீர்க்க முடியாத துக்கம் மனதில் இருந்தாலும் என்னதான் கூறினாலும் போன உயிர் வரப்போவதில்லை. வயிற்றில் கருவாக சுமந்த இரட்டை குழந்தைகளை தோள்பட்டையில் சுமந்த ஐஸ்வர்யா போல பலர் கௌரவிக்கப்பட்டனர். இறந்தவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களின் உடல் உறுப்புகளின் வாயிலாக என்ற மனப்பான்மையுடன் வாழும் நெஞ்சங்களுக்கு இந்த கௌரவம் மேலும் ஒரு ஆறுதலே. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.